புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நடிக்கும் படங்களில் எல்லாம் நடிப்போடு நின்று விடாமல் கேமரா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மேக்கப் என அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்தி பல தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டார். அதன் விளைவாக அவருக்குள் ஒரு படம் இயக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் உருவானது. அப்படி அவர் இயக்கிய படம்தான் நாடோடி மன்னன். வேறு ஒரு தயாரிப்பாளர் வேண்டாம் என்று தானே சொந்தமாக கை காசை போட்டு அந்த படத்தை தயாரித்தார் எம்ஜிஆர். அந்த படத்தின் தயாரிப்பு நிர்வாகத்தை எம்ஜிஆரின் அண்ணனான எம்ஜி சக்கரபாணி கவனித்து கொண்டார். ஏற்கனவே சில படங்களில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த பானுமதி தான் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமானார். பானுமதியை பொறுத்தவரை சினிமாவில் எம்ஜிஆருக்கு சீனியர். அவருக்கு முன்பே மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றவர். அது மட்டுமல்ல, சகலகலாவல்லி என்று சொல்லும் அளவிற்கு நடிப்பு, பாட்டு, இசை, டான்ஸ், டைரக்ஷன் என எல்லா துறையிலும் புகுந்து ஒரு கை பார்ப்பவர். அதனாலேயே அவரிடம் துடுக்குத்தனம் அதிகம். பெரும்பாலும் பலர் அதை ஆணவம், திமிரு என்று சொல்வார்கள். இருந்தாலும் அவர் நடிக்கும் படங்களுக்கு என்ன ஒரு வியாபாரமும் வரவேற்பும் இருந்தால் எம்ஜிஆர் இந்த படத்தில் அவரை ஜோடியாக ஒப்பந்தம் செய்தார். ஆனால் பானுமதி பற்றி அறிந்தவர்கள், எம்ஜிஆர் எத்தனை நாள் இவரை வைத்து படப்பிடிப்பு நடத்தப் போகிறார் பார்க்கலாம், சீக்கிரமே பானுமதி இந்த படத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாள் நன்றாகத்தான் சென்றது. ஆனால் அடுத்தடுத்த சில நாட்களிலிருந்து எம்ஜிஆர் அவ்வப்போது காட்சிகளில் பல மாற்றங்களை செய்ததை கண்டு கடுப்பானார் பானுமதி. அது மட்டுமல்ல, இந்த படத்திற்கு முதலில் என்.எஸ். பாலகிருஷ்ணன் என்பவர் தான் இசையமைத்தார். அப்போது அவரது இசையில் இந்த படத்தில்தான் முத்துக்கூத்தன் என்ற பாடல் ஆசிரியர் முதலாக அறிமுகமானார். ஆனால் அதன் பிறகு பாலகிருஷ்ணன் நீக்கப்பட்டு எஸ்.எம். சுப்பையா நாயுடு இசையமைப்பாளராக பொறுப்பேற்றார். இருந்தாலும் முத்துக்கூத்தன் எழுதிய ஆண்டவன் எங்கே அரசாண்டவன் எங்கே என்கின்ற பாடலை கம்போஸ் செய்தார்கள். அந்த பாடலை பாடுவதற்காக ஸ்டுடியோ வந்தார் பானுமதி. அப்போது அந்த பாட்டில் ராகம் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எம்ஜிஆர் ஒரு ஆலோசனை சொன்னார். உடனே பானுமதி, அப்படி வராது, இப்படிதான் இருக்க வேண்டும் என்று பாடி காட்டினார். நீங்கள் சொல்வது போல பாடினால் ராகம் மாறும் என்று கூறினார். உடனே எம்ஜிஆர், மக்கள் கேட்பதற்கு அவர்கள் காதுக்கு இனிமையாகத்தான் பாட்டு இருக்க வேண்டுமே தவிர ராகத்தை பற்றி கவலை இல்லை. நாம் என்ன மேடையில் கர்நாடக இசை கச்சேரியா நடத்துகிறோம் என்று கேட்டார். உடனே பானுமதி, மிஸ்டர் எம்ஜிஆர், இசை பற்றி எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது, பேசாம இருங்க என்றார். உடனே எம்ஜிஆர் கோபமாக எழுந்து போய்விட்டார். பிறகு அந்த பாட்டே வேண்டாம் என்று நிறுத்தப்பட்டது. ஆனாலும் அந்த படத்தில் முத்துக்கூத்தன் எழுதிய இன்னொரு பாடலான சம்மதமா, நான் உங்கள் கூட வர சம்மதமா என்கின்ற பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. இந்த பாடலையும் படத்தில் பானுமதியே பாடியிருந்தார். ஒரு நாள் இந்த பாடல் காட்சி படப்பிடிப்பு தளத்தில் படமான போது எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி தன் அருகில் இருந்தவரிடம், சம்மதமா கூட வர சம்மதமா என பாடுவது இருக்கட்டும், அந்த அம்மா ராமச்சந்திரன் கூட படம் முடியும் வரை வருமா என்று தமாசாக கேட்டார். காரணம், அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் பானுமதியின் அடாவடி குணங்கள் எம்ஜி சக்கரபாணியை அப்படி பேசும் அளவிற்கு நினைக்க வைத்தன. பானுமதி எப்போதும் எம்ஜிஆரை கொஞ்சம் தாழ்வாகத்தான் நடத்துவார் என்பதால் சக்கரபாணி இதை நன்கு அறிந்து வைத்திருந்தார். அவர் நினைத்தது போலவே இந்த படத்தின் பாதி படப்பிடிப்பு நடைபெற்ற போது எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இனி இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் என்று கூறி பாதியிலேயே படத்திலிருந்து விலகிவிட்டார் பானுமதி. ஆனாலும் எம்ஜிஆர் புத்திசாலித்தனமாக அந்த படத்தில் பானுமதி பாதியிலேயே உயிர் தியாகம் செய்வது போன்று காட்சியை அமைத்து அழகாக சமாளித்து விட்டார். அதே சமயம் பானுமதி படத்தில் பாதியிலிருந்து விலகி சென்றாலும் அவருக்கு பேசப்பட்ட முழு சம்பளத்தையும் அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர்.